சாம்பார் சாதம் செய்யும்போது வந்து கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். பட் நமக்கு டைம் ஆக ஆக வந்து அதனோட கன்சிஸ்டன்சி மாறிரும். கெட்டியாயிரும். ஸோ அந்த மாதிரி கெட்டியாகாம எப்படி செய்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டப் போறேன். அதுக்கு வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அந்த டம்ளர்ல வந்துட்டு 1 1/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் 3/4 டம்ளர் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இத நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு, உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம். நான் அதில வந்துட்டு சொரக்கா, கேரட்டு, தென் வந்துட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 1 1/2 டம்ளர் அரிசிக்கு வந்து நான் 7 டம்ளர் வந்துட்டு தண்ணி எடுத்திருக்கேன். இது தண்ணி கூட வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸு, தக்காளி, உப்பு, மஞ்சள்லாம் போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு பவுடர் செய்யணும். அதுக்கு வந்துட்டு துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, தென் வந்து கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாமே வந்துட்டு வறுத்து அரைச்சு அந்த பவுடர எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நெய்யோ இல்லாட்டி வந்து தேங்காய் எண்ணெயோ விட்டு முந்திரி, கடுகு, தென் வந்துட்டு கருவேப்பில, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு, நீங்க சாம்பார் சாதம் ரெடியா இருக்கு இல்லைங்களா? அதில வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு 1/2 டம்ளர் வந்து புளி தண்ணி வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல வந்து கரைச்சு வச்சிருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்க அதுக்குள்ள ஆட் பண்ணிட்டு, நல்லா ஒரு கலக்கி விட்டீங்கன்னா, இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி மாறவே வராது. மறக்காம இந்த ஸ்டெப்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபில பார்க்கலாம். அன்டில் தென்